ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு உடுமலை குக்கிங். எப்பவும் போல் பூரி சப்பாத்திக்கு ஒரே மாதிரி உருளைக்கிழங்கு பட்டாணி குருமா செய்யாமல் இந்த மாதிரி ஒரு தடவை செய்து பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதை நீங்கள் இட்லி தோசைக்கு கூட சேர்த்து சாப்பிட்டுக்கலாம். ரொம்ப சுவையாக இருக்கும். வாங்க இதை எப்படி பண்ணுறேன்னு பார்க்கலாம். பேன் அடுப்பில் வச்சு 3 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் காய்ச்சதும் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு வெடித்ததும் 2 டீஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். இந்த கடலைப்பருப்பை லேசாக வறுத்து விட்டுக்கலாம். இப்போ இது கூட ஒரு பெரிய வெங்காயம் இந்த மாதிரி நீள வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதையும் சேர்த்துக்கலாம். இது கூட கொஞ்சமாக கறிவேப்பிலை, கட் பண்ணி வச்சுருக்கிற 2 பச்சை மிளகாய். வெங்காயம் கண்ணாடி பதத்துக்கு வர்ற வரைக்கும் கொஞ்சம் நம்ம வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இது கூட பொடுசாக கட் பண்ணி வச்சுருக்கிற ஒரு துண்டு இஞ்சி, அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் இந்த அளவுக்கு கண்ணாடி பதத்துக்கு வதங்கின உடனேயே தக்காளி பழம், நல்ல பழுத்த தக்காளி பழம் ஒரு பெரிய பழம் கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதையும் சேர்த்துக்கலாம். தக்காளியும் வெங்காயமும் சீக்கிரம் வதங்குறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். கூடவே கொஞ்சமாக மஞ்சத்தூளும் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். தக்காளி நல்லா வதங்கணும், வதங்கி வேகணும், அது வரைக்கும் அப்படியே இருக்கட்டும். தக்காளி வெங்காயம் நல்லா இந்த மாதிரி மசிஞ்சு வெந்த உடனேயே பட்டாணி சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி காஞ்ச பட்டாணி ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கிறேன், அதை தான் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக கிடச்சிச்சின்னா ஃப்ரெஷ்ஷாக சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா ஃப்ரோசன் பட்டாணி கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். சேர்த்ததுக்கப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது கூடவே 2 உருளைக்கிழங்கு வேக வச்சு தோல் உரித்து மசிச்சு எடுத்து வச்சுருக்கிறேன், 1க்கு பாதியாக மசிச்சுருக்கிறேன், அதையும் சேர்த்துக்கலாம். உருளைக்கிழங்கு சேர்த்ததுக்கு அப்புறமா இந்த மசாலாவோடு சேர்கிற மாதிரி நல்லா ஒரு நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் ஆகட்டும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இது உருளைக்கிழங்குங்கிறதுனால கொஞ்சம் கெட்டியாக வரும், அதனால் தண்ணி சேர்த்துருக்குறோம். உள்ளே போட்டிருக்கிற காய்களும் நல்லா வெந்துடும். கடைசியில் நம்ம தேங்காய் பால் சேர்க்க போகிறோம், அதனால் 1 கப் அளவுக்கு போதும். இப்போது இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்ததுக்கப்புறமா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே ஒரு 5 நிமிஷம் கொதிக்கட்டும். கன்சிஸ்டன்சி பார்த்துக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் கொதித்து வரும்போது இன்னும் கெட்டியாகும் நமக்கு. இப்போது குழம்பு கொதிச்சிட்ருக்கிற அதே நேரத்தில் நம்ம தேங்காய் பால் எடுத்துக்கலாம். தேவையான அளவு தேங்காய் சேர்த்துக்கலாம். நான் ஒரு 1/2 கப் அளவுக்கு சேர்த்துருக்குறேன். தேங்காய் கூடவே ஒரு பட்டை, ஒரு ஏலக்காய், ஒரு கிராம்பு இவ்வளோ போட்டிருக்கிறேன். இது நம்ம அரைச்சி சேர்க்கும்போது நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும், நமக்கு வாயிலெல்லாம் கடிப்படாது. அதனால் பாருங்கள், நல்லா கொதித்து கெட்டி ஆயிடுச்சு. இன்னும் ஆறும்போது இன்னும் நல்ல கெட்டியாகும். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய் பாலை இதில் ஊற்றிக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த மாதிரி நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா. தேங்காய் பால் நம்ம சேர்த்துட்டு ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஒரு தடவை கொதிச்சா போதும். கொதிச்சோடனே நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். ஒரு தடவை கொதிச்சோடனே மல்லித்தலை சேர்த்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட வேண்டியதாங்க. சப்பாத்தி பூரிக்கெல்லாம் இதை அடிச்சிக்கவே முடியாதுங்க, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இதே மாதிரி நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கணும். இது கொதிக்கட்டும். பாருங்கள், தேங்காய் பால் சேர்த்ததுக்கப்புறமா ஒரு தடவை இந்த மாதிரி கொதிச்சா போதும், அதுக்கு மேலே கொதிக்க விட வேண்டாம். கடைசியாக மல்லித்தழை கொஞ்சம் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கிட்டு பூரி சப்பாத்தி எது கூடயாவது வச்சு சாப்பிட்டோன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. இது பூரி சப்பாத்திக்கெல்லாம் ரொம்ப அருமையாக இருக்கும். இதே மாதிரி நீங்கள் செய்து சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப சுவையாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர் பண்ணுங்கள். உடுமலை குக்கிங்கை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.